அவர்கிட்ட தான் பணம் வாங்கினேன்னு பொய் சொல்லிக்கிருக்க. ஏப்பா ஏய், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. அதுவும் என்கிட்ட வாங்கினதா போய் சொல்லியிருக்க. என்ன வேற இந்த பாவத்துல கூட்டு சேர்க்கிறியா என்ன? கேளுங்க. என்ன கோவிந்தராஜ் இப்படி அபாண்டமா மாத்தி பேசுறீங்க? இப்பதான் உன்னை பார்க்கவே செய்யறேன்ற. ஐயா இதுல ஏதோ சதி வேலை நடக்குது. இவங்க எல்லாருமா சேர்ந்து எங்க அப்பா மேல பழி போடணும்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்க யார் மேலயும் பழி போடல. உங்க அப்பா தான் சம்பந்தமே இல்லாம என் புருஷன்கிட்ட பணம் வாங்கினேன்னு சொல்லி அவரை மாட்டி விட பாக்குறாரு. இந்த பாரு முத்தையா, கோவில் பணத்தை திருடிட்டு அத கோவிந்தராஜிட்டு தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடலான்னு பாத்தியா? ஐயும் கழுவுமா ஆதாரத்தோட எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியலு? இதுல ஏதோ தப்பா இருக்குங்க. வேணும்னே எங்க மாமா மாட்டி விடணும்னு பண்ண மாதிரி இருக்கு. ஏப்பா ஏய், நான் எதுக்குப்பா அவரை மாட்டி விடணும்னு நினைக்கணும்? சரி, என்னதான்ப்பா நீங்க நம்ப மாட்டீங்க? அவரு பணம் வாங்கினேன்னு சொன்ன ஆளு அது இல்லன்னு மறுக்கிறாரு. அதுக்கு என்னப்பா சொல்ல போற ராசா? சொல்லு. ஐயா இல்ல, எல்லாருமா சேர்ந்து பொய் சொல்றீங்க. ஐயா எங்க குடும்பத்தை இதுல நீ எடுத்ததே தப்பு. இதுல நாங்க போய் சொல்றேன்னு வேற சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல முத்தையா. நீ பண்ற வேலை எல்லாம் நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. நிறுத்துங்கய்யா. இந்த மனுஷனை பார்த்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவரை பத்தி தப்பா பேசுற நாக்கெல்லாம் அழுகுதான் போகும். நீ என்னம்மா எங்களுக்கு சாபம் விடுற? இப்படி வாய் கூசாம போய் சொல்ற உங்களுக்கு எல்லாம் சாபம் கொடுக்காம வேற என்ன கொடுப்பாங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களா? சீ. ஐயா, ஊர் பெரிய மனுஷங்களா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த ஆள் கொடுக்கிற பணத்தை என்னால வாங்கிக்க முடியாது. முதல்ல இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் வாங்கிட்டு போறேன்ப்பா. இப்படி ஆளாளுக்கு சொன்னதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் பண்றது? ஏப்பா, ஒருவேளை இது கோயில் பணமா இருந்தா என்னால வாங்கிக்க முடியாது ராஜா. வேற யார்கிட்டயாவது வாங்கி இருந்தா அதை நிரூபிக்க சொல்லுங்க. அப்ப இந்த பணத்தை தாராளமா வாங்கிட்டு போறேன். எனக்கு என்ன? கோவிந்தராஜ் கொடுத்தாருன்னு சொல்றது பொய்னா அப்ப கண்டிப்பா அது என்னது? பக்குவமா விசாரிக்கணும்.